ஆயுத நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. 2025 டிசம்பர் மாதத்திற்குள் அதிமுக ஒருங்கிணைந்து விடும் அப்படின்னு திரு வைத்திலிங்கம் அவர்கள் ஒரு கருத்தை சொல்ல, அது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற கேள்விகள் ஒரு பக்கம் எழுந்து கொண்டே இருக்கிறது. இது அதிமுக வட்டாரங்களில் சலசலப்பை ஏற்படுத்துகிறது. இன்னொரு பக்கம் திரு டிடி விதிநகரன் சொல்றார், அதெல்லாம் இல்லைங்க, எடப்பாடி இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் நடக்கவே நடக்காது, அவர் இது நடக்கவே விட மாட்டார் அப்படின்னு அவர் சொல்கிறார். வலிமையான கூட்டணி அமைச்சு நாங்கள் தாங்க ஆட்சியை பிடிக்க போறோம், இவங்களெல்லாம் விடுங்க அப்படின்னு சொல்லி இபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. இந்த ஒருங்கிணைப்புக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இன்னும் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி தொடர்கிறது. 25 டிசம்பருக்குள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு காலக்கெடுவோடு அது சொல்றது ஏதோ திட்டம் இருக்கு அப்படிங்கிறத காட்டுகிறதா? நிறைய கேள்விகள் இருக்கு. கேட்போம் இன்றைய நிகழ்ச்சியில நம்மோடு இணைக்கூடிய விருந்தினர்கள் மூத்த வழக்கறிஞர் திரு தமிழ்மணி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அதே போல பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் அரங்கத்தில் நம்மோடு இணைகின்றார். வழக்கறிஞர் திரு சேலம் மணிகண்டன் அவர்கள், அரசியல் விமர்சகர் டாக்டர் சுமந்த் ராமன் மற்றும் அதிமுக ஒருங்கிணைப்பு குழு சார்பில் திரு புகழேந்தி அவர்கள் இணைகின்றார். அனைவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். திரு பிரியன், எந்த தைரியத்துல இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏதோ ஒரு வியூகம் இருக்கா? ஒரு டேட்டோட இந்த டேட்டுக்குள்ள அதிமுக ஒருங்கிணைச்சிருவோம் அப்படின்னா ஒரு அதீத நம்பிக்கையா இல்ல ஏதோ பிளான் இருக்கா? இல்லை, அதாவது இணைகிறாரான்ற ஒரு கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீங்க. பட் இணைந்தா என்ன நடக்கும், இணையாட்டி என்ன நடக்கும்ன்ற அந்த கேள்விக்கான பதில் தேடும்போது தான் எப்படி இந்த விஷயம் மெட்டீரியலைஸ் ஆகுன்றதை நம்ம பார்க்க முடியும். ஆக்சுவலாக இபிஎஸ் பக்கத்தில் கோர்ட்டோட தீர்ப்புகள் இருக்குது, அவர்கிட்ட ரெட்டைலை சின்னம் இருக்குது, பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்காங்க, எம்எல்ஏக்கள் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்டுன்ற மாதிரி தேர்தலில் தோத்தார். ஆக்சுவலாக அந்த ஒரு பாயிண்ட்டை நம்ம வச்சுக்கலாம். நம்ம இபிஎஸ் சைடில் யாருமே கிடையாது, ஓபிஎஸ் சைடில் யாருமே கிடையாது. இருந்தாலும் அவர் சவுத்தில் போட்டி போட்டார், ரெட்டைலையோட அதிகமான ஓட்டு வாங்கினார். கொங்கு மண்டலம் எங்கள் கோட்டை தோத்தார், பட் ரெட்டைலையோட அதிகமாக ஓட்டு வாங்கினார். தினகரன் அதிகமாக ஓட்டு வாங்கினார். கொங்கு மண்டலத்தில் அதிமுக கோட்டையை நாங்கள் அண்ணாமலை கீழே வந்தாங்க. ஆக்சுவலாக அப்போது இவ்வளவு ஃபெசிலிட்டி இருந்தும் இபிஎஸ் சின்னம் கையில் இருந்தும் எனக்கு செல்வாக்கு இருக்குன்னு சொல்லி அவர் தோத்தான்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது 26 நோக்கி போகும்போது அது எந்த அளவுக்கு அவருக்கு ஒர்க் பண்ணுன்றதை நம்ம யோசிச்சு பார்க்கலாம். ஆக்சுவலாக அப்போது அடுத்த வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்போது ஓபிஎஸ்ஸுக்கும் தினகரனையும் சேர்த்துக்கலாம். நான் 2 பேருக்கும் ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கா அப்படின்னா அது பெர்செப்ஷன் ரேஞ்சில் பார்க்கணும். ஒரு பார்வையில் எப்படி இருக்கு, அவங்க சேர்ந்தாங்கன்னா மக்கள் மத்தியில் என்ன பார்வை வரும்னா ஏடிஎம்கே ஒற்றுமையாக இருக்குது அப்படின்ற ஒரு பார்வை வரும். அந்த பார்வை அவங்களுக்கு வலிமை சேர்க்கும். ஆக்சுவலாக ஏன்னா இவங்க தோத்துட்டாங்கன்றது ஒரு முக்கியமான விஷயம். ஜெயிச்சுட்டாங்க, இல்லை பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஒரு தொகுதியிலே ஜெயிச்சாங்க அப்படின்னா கூட ஒரு பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஜெயலலிதா தோத்தாங்க அதெல்லாம் சொல்லலாம். பட் ஜெயலலிதா தோத்தாங்கன்னா தோத்தாங்க, ஜெயிச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. நீங்கள் தொடர்ந்து தோல்வியை பார்த்துட்டு வரீங்க. ஸோ அதனால் நீங்கள் அந்த வெற்றியை கிளைம் பண்ண முடியாது, ஜெயலலிதா வரை கிளைம் பண்ண முடியாது. அப்போது இந்த கட்சியோட எதிர்காலம் வலிமையாக 26 சந்திக்கணும் போன்ற விஷயங்கள் காரணமாக நீங்கள் ஒன்றுபட வேண்டிய அவசியம் இருக்கு. கிரவுண்ட் லெவல் சிச்சுவேஷன் அதுதான் டிமாண்ட் பண்ணுது. இல்ல, அவசியம் இருக்குன்றத பேசிட்டே போலாம், ஆனா சாத்தியம் இருக்கா அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வி. இந்த அவசியம் இருக்குன்ற விஷயத்தை எடப்பாடி புரிஞ்சுட்டாருன்னா அவர் இணையத்துக்கு சம்மதிப்பாருன்னு நான் சொல்றேன். ஆக்சுவலா இல்ல, இப்ப இதே கேம்ப்ல இப்ப நீங்க ஓபிஎஸ் கேம்ப், தினகரன் கேம்ப் எடுத்துக்கிட்டாலே திரு வைத்திலிங்கம் சொல்றாரு 25 டிசம்பருக்குள்ள பண்ணிடுவோம்னு. திரு தினகரன் தெளிவா சொல்றாரு இபிஎஸ் எப்படி விட போறது இல்ல, அதை நடக்க போறது இல்ல அப்படின்னு. அது ஒரு பிராக்டிக்கலான ஒரு இபிஎஸ்க்கான அவருடைய தயக்கம் நமக்கு புரியுது. அவங்க எல்லாம் வந்தாங்கன்னா நம்மளோட தலைமை பதவிக்கு ஆபத்து வந்துருமோ அப்படின்னு அவர் நினைக்கிறார். யாருக்கு? இபிஎஸோட தலைமை பதவிக்கு ஆபத்து, பொதுச் செயலாளர் இவங்கெல்லாம் சேர்ந்தாங்கன்னா இவங்களும் ஈக்குவல் ஒரு இதில் இருப்பாங்கல்ல, ஃபுட்டிங்கில் இருப்பாங்க, ஈக்குவல் ஃபுட்டிங்கில். அதனால் நம்ம தலைமை பதவிக்கு ஆபத்து வந்துருவோம்னு ஒரு பயப்படுறதுல ஒரு நியாயம் இருக்குல்ல. கஷ்டப்பட்டு கோர்ட்டெல்லாம் போயிட்டு இது பண்ணியிருக்கேன். இதில் இன்னைக்கு வேண்டாம்னு நினைக்கிற இபிஎஸ் 2025 டிசம்பருக்குள்ள ஏன் மனம் மாறுவார்னு என்ன எப்படி எதிர்பார்க்கலாம்? இல்லை என்ன சூட்சமாக இருக்காது? இங்கே தான் வெளிப்புற சக்தி, வெளிநாட்டு சக்தி இல்லை, வெளிப்புற சக்தி அழுத்தம் அங்கே தான் இருக்கு. 12 வார காலம் பொறுப்பு குழு இங்கே இருக்கு, பாஜகவுடைய பொறுப்பு குழு. அதோட முக்கியமான பணி இவங்களை இணைக்கிறது. ஆக்சுவலா அப்படியா? ஆமா, டெஃபினட். அதிமுகவை இணைத்து 26 ஒரு மெகா கூட்டணி அமைக்க கூட நீங்க சொல்ற பொறுப்பு குழுவுக்கு 3 மாசம் தானே அவகாசம் இருக்கு. வைக்கிற கெடு இன்னும் 1 வருஷத்துக்கு மேல இருக்கு. 3 மாசத்துக்கு ஏங்க அந்த ஏரியாவை ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டு போயிட்டாங்க அண்ணாமலை. அந்த ஏரியாவை கொஞ்சம் சரி பண்ணல, அதுக்கு தான் பொறுப்பு குழு வந்திருக்கு. ஆக்சுவலா அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் உள்ள அந்த உறவு நிலையை ரொம்ப மோசமாக்கிட்டு போயிட்டாரு அண்ணாமலை. ஸோ அதை கொஞ்சம் மென்மைப்படுத்துறதுக்காக தான் அந்த குழு வந்திருக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்க, பாஜக என்ன நினைக்குது, நம்ம 26 ஒரு மெகா கூட்டணி அமைக்கணும் அப்படின்னா அதிமுக, பாமக, தேமுதிக, இப்போ இருக்கிற ஏசி சண்முகம் எல்லாம் சேர்த்துட்டு ஒரு மெகா கூட்டணி அமைச்சா திமுகவுக்கான எதிர்ப்பு வாக்குகளை விஜய் சீமான்லாம் பிரித்தது போக மொத்தமாக
நம்ம அள்ள முடியும். மக்கள் வந்து நம்மளை வந்து ஒரு வயபிளான ஒரு கூட்டணியா இருக்கு, திமுகவுக்கு எதிராக ஃபைட் பண்ணக்கூடிய டக் கொடுக்கக்கூடிய கூட்டணியா இருக்கு. இதுல அதிமுக தனியாக இருந்தாலும் சரி, பாஜக தனியாக இருந்தாலும் சரி, திமுக ஓட்டுகள் பிரியும் போது அட்வான்டேஜ் திமுகவா இருக்கிறத பார்க்குறோம். அப்போ வயபிளான ஒரு கூட்டணி, கனமான ஒரு கூட்டணி, ஒரு மக்கள் நம்புற ஒரு கூட்டணி அமைக்கணும்னா இவங்க 2 பேரும் ஒன்று சேர வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஆக்சுவலா அது வந்து அரித்மெட்டிக்கலா அது வொர்க் அவுட் ஆகுது. பாஜக அழுத்தம் கொடுத்து அதிமுகவை அடுத்த வருஷத்துக்குள்ள இணைச்சிருவாங்க, ஓபிஎஸ் இபிஎஸ் இணைச்சு கூட்டணி வச்சிருவாங்க. ஆமா, அது வயபிளான கூட்டணி ஏன் இருக்குன்னா, சமீபத்தில் நடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் அதுக்கு ஒரு உதாரணம். எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா 12 தொகுதிகளில் வந்து அதிமுக அணியும் பாஜக அணியும் வாங்கின ஓட்டுகளை கூட்டினீங்கன்னா திமுக அணியோட அதிகமான ஓட்டுகள் இருக்கு. நிறைய தொகுதி சொல்ல முடியும். ஆரணி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, விருதுநகர், சேலம், சிதம்பரம், திருப்பூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, கோவை, இது தவிர 4 தொகுதியில ரொம்ப நேரோ மார்ஜின்ல தான் இந்த 2 கூட்டணியும் 10 சீட் கேரண்டியா இருந்திருக்கும். 10 சீட் கேரண்டியா இருந்திருக்கும். இந்த நேரம் அதிமுக மந்திரி சபையில் இருந்திருக்கும். நீங்க சரியான நேரத்துல சரியான நடவடிக்கை எடுக்காதனால வந்தவன இத்தனைக்கும் பாஜக மேலிடம் உங்களுக்கு பலது சொன்னாங்க. அப்போ இந்த ரியாலிட்டியெல்லாம் வந்து உணரணும். இந்த கிரவுண்ட் லெவல் அரித்மேட்டிக் ஒர்க் அவுட் ஆகுது. பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் அரித்மேட்டிக் ஒர்க் அவுட் ஆகுது, கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகல. பட் இங்க வந்து அரித்மேட்டிக் ஒர்க் அவுட் ஆனா நீங்க வின் பண்றீங்க ஆக்சுவலா. சோ வின்னிங்க பார்க்கும்பொழுது கிரவுண்ட் லெவல் சிச்சுவேஷன் உணர்ந்து நீங்க முதல்ல வலிமையா இருக்கணும். நீங்க வலிமையா இருந்து நீங்க ஒரு வயபிளான ஒரு கூட்டணி நீங்க அமைக்கணும். நீங்க இது சொல்றது எல்லாமே இப்ப தியரியா இருக்கு. ஆனா பிராக்டிக்கல் அளவுல இன்னைக்கு பார்க்கும்போது ஒரு 6 பேர் போய் பேசினாங்க, வச்சாங்க, எல்லாம் பேசப்பட்டது. அதுக்கப்புறம் அதுவும் சைலண்ட் ஆயிடுச்சு. கட்சிக்குள்ள இருந்து எந்த குரலும் இல்ல. இப்ப வெளியில இருந்து வைத்திலிங்கம் தான் பேசுறாரு, இல்ல தினகரன் தான் பேசுறாரு, இல்ல பத்திரிகையாளர்கள் தான் பேசுறாங்க. பட் இதை வச்சு நம்ம எப்படி சொல்ல முடியும் 25 டிசம்பருக்குள்ள இப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்னு? இல்ல, அது வைத்திலிங்கத்தோட பின்னாடி நடக்கிற மூவ்னா வைத்திலிங்கத்துக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா ஒரு ஓபிஎஸோட கேம்ப்ல இருக்காரு, அவர் பாஜகவுடைய க்ளோஸ் டச்ல இருக்கலாம். ஈவன் வேலுமணி, தங்கமணி போன்றவர்கள் கூட பாஜகல என்ன மூவ் பண்றாங்க, வேலுமணி தங்கமணி எல்லாம் தான் போய் பேசினாங்க, அப்புறம் சைலண்ட் ஆயிட்டாங்களே. அப்படி பேசினாங்க. அவங்க எடப்பாடிக்கு ஒரு டைம் கொடுக்கணும் இல்லைங்க. அவர் தலைமை பதவி போயிடும் சொல்லிட்டு இருக்காருல்ல, அவங்க எல்லாம் வந்தா தலைமை பதவி போயிடும். அதை நம்ம அவரை சேஃப்கார்ட் பண்ணிக்கணும் இல்ல. அவருக்கு டைம் கொடுத்துட்டு இருக்காங்க. 2 கண்டிஷன் போடுறாருங்க எடப்பாடி. ஒன்னு, என்னோட தலைமை பதவிக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது, நான் தான் சிஎம் கேண்டிடேட், என்ன ப்ரொஜெக்ட் பண்ணணும். பிஜேபிக்கு அந்த விஷயத்துல எந்த ஆட்சேபனையும் கிடையாது. உங்களையே சிஎம் கேண்டிடேட்டா போடுறோம், நீங்க முதல்ல கட்சியை வலிமைப்படுத்துங்க, எல்லாரையும் ஒண்ணு சேருங்கன்றது அவங்க பாயிண்ட். அதுலதான் வந்து இந்த 6 அமைச்சர்கள் போனாங்க இல்லையா, அவங்களும் பாஜகவோட குழுவும் இணைந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஓகே, சோ அதுல வந்து ஏதாவது ஒர்க் அவுட் ஆகும்னு வைத்திலிங்கம் நினைக்கிறார். ஓகே, வெரி இன்ட்ரெஸ்டிங். திரு சேலம் மணிகண்டன், இப்படி ஒரு நெக்ஸஸ் இருக்கா? அதாவது அதிமுகவுக்குள்ள ஒரு குழு, அப்புறம் பிஜேபி, அப்புறம் அதை தவிர ஓபிஎஸ் டீம், இவங்க எல்லாம் சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்களா ஒருங்கிணைக்கிறதுக்கு? அடுத்த வருஷத்துக்குள்ள சாத்தியமாயிடுமா? தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம்மா. வணக்கம் சார். கல்கி பிரியன் பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம எழுத்தாளர் ராஜேஷ்குமாரோடைய த்ரில்லர் நாவல் படிக்கிற மாதிரி இருக்குதுமா. நான் விரும்புகிறேன். அதாவது ஆமாம் ஆமாம், அந்த அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா சரிம்மா. இப்போ நம்ம சத்ரியன் படத்தில் வர்ற ரொம்ப ஃபேமஸான டைலாக் கூட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். பன்னீர்செல்வம் வரணும், பழைய பன்னீர்செல்வம் ஆகிட்டு வரணும். அதனால அவர் பழைய பன்னீர்செல்வமா வந்தா ஒரு வேளை பொதுச் செயலாளர் ஏதாவது ரீகன்சிடர் பண்ணுவாருன்னு நினைக்கிறோமா. இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரீஜனல் லீடர்ஸ் புரட்சி தலைவர் காலத்துல அந்த இல்லை, நான் நேச்சுரலாக கேட்குறேம்மா. அந்த அம்மா வந்து ஒரு வழக்கில் தண்டிக்கப்பட்டு 4 ஆண்டுகள் குற்றவாளியாக சிறையில் இருந்தவங்கள, தேர்தலில் 2027 வரைக்கும் போட்டி போட முடியாதுன்னு இருந்தவங்கள கட்சியில் சேர்த்து அவங்கள கூட வச்சுக்கிட்டு என்ன சொல்லி திமுகவுக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை நாம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ப்ராக்டிக்கலான சுச்சுவேஷன் முதல்ல புரிஞ்சுக்கணுமா. 2வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஊடகத்தால தான் ஏதோ அதிமுக பிரிஞ்சு கிடக்குது. அதுக்கு முன்னாடி பிரியன் கேட்ட ஒரு இதுக்கு சொல்லிடுறோமா, 1978 புரட்சி தலைவர் அவர்கள் இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா கட்சியில தனக்கு சீட்டு கொடுக்கலங்கிற அதிருப்தியில கட்சியை விட்டு வெளியேறி சேலம் தாரமங்கலம் தொகுதியில் நின்று பெருவாரியான வாக்குகளில் வெற்றி பெற்றார் இன்றைய கழகத்தினுடைய மூத்த அமைப்பு செயலாளர் செம்மலை. பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர் ஆகட்டும், நம்ம பெரிய மோதிரம் போட்டிருப்பார் அண்ணன் தாமரை கனி, இவங்கெல்லாம் கட்சிக்கு எதிராகவே ஜெயிச்சதுனால அந்த ஒரு தொகுதியில் ஜெயிச்சிட்டாங்க. அப்படிங்கிறதுனால அவங்க புரட்சி தலைவருடைய பெரிய லீடர், புரட்சி தலைவியோட பெரிய லீடர்னு நீங்க கணக்கில் எடுத்துக்க முடியுமா? அந்த பகுதியில் ஓரளவுக்கு செல்வாக்கு பெற்றவங்க, அதுலயும் நம்ம பண்ண ஜெயிக்க முடியல. அதிமுக வேணா ஒரு பின்னுக்கு தள்ளி இருக்கிறார் அப்படிங்கறது ஒத்துக்கிறோமா. அதாவதுமா நான் அதிமுகவுடைய அரசியலை உற்று நோக்குபவன் அப்படிங்கிற அடிப்படையில் சொல்றேன், அந்த 2 பேத்துக்குமான கதவு 100% மூடிடுச்சு. இவங்க வந்து பிஜேபி
சசிகலா அண்டு நம்ம அண்ணன் பலாப்பழம் பன்னீர்செல்வம் 2 பேருக்கு சொல்ற. தினகரன் வந்து அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டார், அவர் ஒரு இயக்கம் தனியா கண்டுட்டார், அதனால அவரை பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க தான் சொன்னீங்க பழைய பன்னீர்செல்வமா வந்தா பரவாயில்லன்னு. அது வந்தா கன்சிடர் பண்ணுவார். பழைய பன்னீர்செல்வம்னா நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையை ஏத்துக்கிட்டு நான் கட்சிக்கு எதிராக பண்ண துரோகத்தை, கட்சிக்கு எதிராக பண்ண இதெல்லாம் மன்னிச்சுக்கங்கன்னு மன்னிப்பு கடிதாசி கொடுத்தீங்கன்னா அதை கன்சிடர் பண்ண. நல்லா தெரிஞ்சுக்குமா, இன்னமும் அவங்க வந்து என்ன பண்றாங்க, தலைமையை பேசி சேர்த்துக்க வேண்டியதானே. என்ன அவர் காலையில ஒண்ணு பேசுறாரு, சாயந்தரம் ஒண்ணு பேசுறாரு. தான் நம்ம நார்வே குழுவோட ஒருங்கிணைப்பு குழு அண்ணன் வந்திருக்காருன்னு நினைக்கிற புகழேந்தன் அண்ணா வணக்கம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பக்கம் நார்வே அமைதி குழு மாதிரி நாங்கள் 2 பக்கமும் பேச்சுவார்த்தை நடத்துறேன் அப்படின்ட்டு பேச்சுவார்த்தை நடத்துவோம்பாங்க. அன்னைக்கு சாயந்தரமே யூடியூப்ல உட்காந்துட்டு புகழேந்தானே மிஸ்டர் பழனிசாமி நீ கெட் அவுட் ஆக போற அப்படின்பாரு. அது என்ன, ஒருத்தரே ஒரு ஆர்பிட்டராகவும் இருக்க முடியும், அதே இதில் வந்து அவர் வந்து வாதாடியாகவும் இருக்க முடியும். ஒன்று ஒருங்கிணைப்புனா அந்த வேலையை பாருங்க, அதை விட்டுட்டு ஒரு பக்கம் ஒருங்கிணைப்பு அப்படிம்பீங்க, ஒரு பக்கம் சாயந்தரம் யூடியூப்ல உட்காந்துட்டு திட்டுறது. அதாவது இந்த 2 பேரும் பாஜக இல்லம்மா, வடகொரிய அதிபர் கிம் ஜோங்க கூட பிடிச்சி நீங்க எடப்பாடி பழனிசாமி ஃபோர்ஸ் பண்ணி பாருங்க, இல்ல சீன அதிபர் ஜின்பிங்க பிடிச்சி கூட ஃபோர்ஸ் பண்ணி பாருங்க. 2019-21 ஆனானப்பட்ட அமித்ஷா உள்துறை அமைச்சர் சொல்லியே அந்த கூட்டணி வேண்டாம், நான் தினகரனோட சேர மாட்டேன்னு மறுதளிச்சவர். உங்களோட கூட்டணி வேண்டாம். அதாவது பிரியன் சாருக்கு தெரிகிற இந்த கணக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாதாமா, பிஜேபியோட கூட்டணி தொடர்ந்திருந்தா ஒரு 15 இடங்கள்ல ஜெயிச்சிருக்கலாங்கிற அந்த அரசியல் அரிச்சுவடி இது தெரியாம அவருக்கு இருந்திருக்குமா? ஆனா அது தமிழகத்து நலனுக்கு எதிரானது, சிறுபான்மையினருக்கு எதிரானது, தன்னுடைய கட்சிக்கு அது எதிர்காலத்துல சரியா இருக்காதுங்கிற அடிப்படையில தான் தோத்தாலும் பரவாயில்ல தனியா நிற்போம், நம்மளுடைய கட்சியுடைய மானம் தான் பெறுது அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாரு. ஒரே வரியில சொல்றதுன்னா, அரசியல் உங்க சிவல்புரி சிங்காரத்துக்கு நம்ம அரசியல் ஜோதிடரா மாறி அண்ணன் வைத்திலிங்கம் போட்டியா வராருமா. அவர் பாட்டு கிளி ஜோசியம் பார்த்துக்கிட்டு அவரே ஜோசியம் சொல்லிக்க வேண்டியதுதான். இந்த 2 பேரையும் சேர்த்துறதா இருந்தா அநேகமா திமுகவில் உதயநிதி ஸ்டாலின் வந்தா கூட சேர்த்துக்கலாமா. அதான் அதுக்குள்ள நான் சொல்ற உங்களுக்கு ஈக்குவேஷன். திரு புகழேந்தி, வெறும் ஜோசியம் தானா இதெல்லாம்? டிசம்பர் 2025 எதுவும் குரு பயிற்சி ஏதாவது வருதா? எதை நம்பி சொல்றீங்க ஒருங்கிணைச்சிருவாங்க அப்படின்னு? குட் ஈவினிங் டு நந்தி டிவி. சொல்ல பிரியன் சார் வந்து அவருடைய மனநிலைப்பாட்டை சொல்றாரு, அதை போய் கிண்டல் பண்ணா அப்புறம் நான் என்ன சொல்றது, பல்லழகர் பழனிசாமி சொல்றதெல்லாம் ரொம்ப நியாயம். அதுக்கு முன்னாடி நார்வே கமிட்டி வேணுமா? இல்ல நார்லிங்க நீங்க தாங்க, நீங்க தானே இப்போ பலாப்பழன்றது அங்க உட்காந்துட்டு அசிங்கமா பேசுறது. அப்ப நான் புகழேந்தி பேசும்போது மாத்திரம் அசோக வரிசை சொல்லுவீங்க, பர்சனல் டாக் வேணாம். என்ன நாடு பாத்துட்டு இருக்கீங்களா அசோகா? சொல்லுங்க. நார்வே குழுவா? என்ன நார்வே குழு? கூவம் நாரி போன குழுவோட மோசமா இருக்குல்ல நம்ம நிலைமை. பாருது சொல்லுங்க பாப்போம். எனக்கு வரும் இலக்கியமா விளையாடலாம். ஆகவே இப்ப நடக்கிறது என்ன, ஒரு கருத்தை உங்க இலக்கியத்தை தான் கேட்டு ரசிக்கிறேன், விளையாடுங்களா? வைத்தியலிங்கம் இல்ல வைத்திய அது கூவம் நதிக்கு போங்க, பல்லநகரை கூட்டிட்டு பழனிசாமிய. அதாவது கூவம் நதி போல என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரே இங்க என்ன ஆயிட்டு இருக்கு அவர் சொல்றாரு. எந்த டிசம்பர்னா அங்க இருந்து தஞ்சையில இருந்து குமரகுருன்னு ஒருத்தர் போன் பண்ணி சொன்னார், அடுத்த வருடத்தினுடைய டிசம்பர் இல்லை, இந்த வருடத்தினுடைய டிசம்பர் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் என்ன சொல்ல வரேன், இங்க ஒரு நிர்ணயத்தை உண்மையான நிதர்சனத்தை நான் பதிய வைக்க விரும்புகிறேன். ஏன்னா நம்ம டிபேட்ல போகும் பொழுது அதற்குரிய நடவடிக்கைகள் இருப்பதாகவே தெரியவில்லை. டிசம்பர் வரும், டிசம்பரில் குளிர் வரும், டிசம்பரில் 5ஆம் தேதி அம்மாவுடைய நினைவு தினம் வரும், 24ஆம் தேதி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை இழந்த நினைவு தினமும் வரும், உலகெல்லாம் கொண்டாடுகின்ற கிறிஸ்துமஸ் 25ஆம் தேதி வரும், 31 வழியை விட்டு டிசம்பர் விலகி புத்தாண்டும் வரும். ஆனால் இங்கே விடிவு காலம் வருவதாக எனக்கு தெரியவில்லை. அதற்குரிய முயற்சி எல்லாம் எடுத்துட்டா அசோகா, 1 2 இல்ல எல்லாத்தையும் எடுத்துட்டா இருக்கும். நீங்க எடுத்த எந்த முயற்சியிலும் பலன் கிடைக்கல இது வரைக்கும். You are 100% correct. யார் எடுத்த முயற்சியிலும் கிடைக்க போவதில்லை. என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன காரணம், யார் வரமாட்டேன் என்று அடம்பிடிப்பது என்பது உலகத்திற்கே தெரியும், ஊருக்கு தெரியும், ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். பல்லநகர் பழனிசாமி தான் அடம்பிடிக்கிறார் தெரியும். சார் வேணாம், உருவ கேலியா இருக்கு, வேண்டாம் அந்த வார்த்தையை அவாய்ட் பண்ணுங்க. இல்ல 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 அப்போ அவரு சொல்ல வேணாம்னு சொல்லுங்க. பலாப்பழம் இன்னொருத்தர நான் கூட இனிமேல் சொல்லல, சாரி. சின்னத்துல நின்றாருங்க, அவரை பலாப்பழம் பன்னீர்செல்வம்னு சொல்றான். கேரக்டர் அசாசினேஷன்
அதை இல்ல 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 ஓகே, யார சொன்னாலும் தவறுதான், யார சொன்னாலும் தவறு. ரெண்டாவது, நீங்க சசிகலா என்கிற சின்னமா ஆகட்டும், போன் பண்ணி கூப்பிடணும், பழனிசாமி இங்க வா, நான் தான் அன்னைக்கு தேர்ந்தெடுத்த உடனே நீ முதலமைச்சர் எப்படி ஆனன்னு தெரியும் நாட்டுக்கு, இந்த கட்சி வீணா போயிட்டு இருக்கு, 7 இடத்துல டெபாசிட் போய் 12 இடத்துல 3வது வாழர்ந்த பட்டம் அது கூப்பிட்டுச்சுன்னா பொதுச்செயலாளர் போவாரா? பழைய நினைப்பு பாவம் உங்களுக்கு. வாழர்ந்த பட்டம் காதறிந்த ஊசி சசிகலா கூப்பிட்டு எடப்பாடி பழனிசாமி போவாரா? அவரு கற்காலத்துல வாழ்றாருமா? செய்ய மாட்டேங்கிறாங்க. எங்க அண்ணா ஓபிஎஸ் அவர்கள் ஓஎஸ் ஓட தூரமா இருக்கு அசோகா, அங்க போய் இறங்கி அவங்களோட பேசி முதல்ல சரி பண்ணி 2வது வான் சொல்லி இவரை கூப்பிடணும். கட்சியினுடைய நிலைமை சார் ரொம்ப மோசமாக போய் கொண்டிருக்கிறது. இல்ல நான் ஏன் எந்த ஒரு தேர்தலிலும் வெற்றி என்பதை கனவிலே கூட நிர்ணயிக்க வேண்டும். இல்ல இல்ல இவங்க போய் பேசணும், வந்து கொண்டிருக்கிறது. இவங்க போய் அவங்க இங்க போணும். திருப்புகழேந்தி அரசியலில் ஒரு அங்கம் இருக்கிறது, ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு தனித்தன்மையான ஒரு இடத்தை நிச்சயமாக அவர் பெறுவார் என்பதில் எல்லோருடைய கருத்தும் இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலை நிலவும் பொழுது ஒற்றுமையாக போக வேண்டும் என்கின்ற எண்ணப்பாடே இல்லை என்று சொன்னால் என்னங்க பண்ண முடியும் சொல்லுங்க பாப்போம். நம்ம ஒருங்கிணைப்பு குழுன்னு பேசுறோம், காலையில பேசுறோம், சாயங்காலம் பேசுறோம், லெட்டர் அனுப்புறோம், போன்ல தொடர்பு கொள்றோம், யாருக்குமே அக்கறை இல்லையே அசோகா. இருந்தாத ஜென்மங்கள் இருந்தென்ன லாபம், உள்ளங்கள் இருந்தென்ன லாபம் தலைவர். இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இங்கே இப்ப என்ன சொல்றாங்க, வாக்கு சதவீதம் என்ன வாக்கு சதவீதம் 34 இடங்களில் அலையன்ஸ் கொடுத்தீங்க. இப்ப அவர் கேட்கல நினைக்கிறேன். we'll go back to him. 20 இடத்துல நின்னு அதே வாக்கு சதவீதம் நம்ம திரும்பி கனெக்ட் பண்ணிட்டு உங்கள்ட்ட வரேன். திருப்புகழேந்தி சாரி, நான் திரு தமிழ்மணி அவர்கள்ட்ட கொண்டு போறேன் நினைக்கிறது. இபிஎஸ் உடைய பிடிவாதம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலனை தான் கொடுக்க போகிறதா கட்சிக்கு? இத்தனை பேர் சொல்றாங்க கொஞ்சம் விட்டு கொடுத்தா அவரே தலைவரா இருக்கலாம், எல்லாரையும் ஒருங்கிணைச்சு போலாம், அரவணைச்சு போலாம் அப்படின்னு. அது ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுத்துருச்சு. எலெக்ஷன்ல ஜெயிச்சிருந்தாருன்னா வேற. அதான் திரு பிரியன் சொல்றாரு. தோற்றதுக்கு பிறகு இந்த பிடிவாதம் அவசியமானு கேட்குறாங்க. ஒவ்வொன்றா சொல்கிறோம்மா. நான் யாருமா தோத்தா? அதிமுக. பாமா ப்ளீஸ், எனக்கு தெரியாதுமா. பாமக ஓட்டு யார் போச்சுமா? பிஜேபிக்கு. இவங்களுக்கும் சேர்த்து இப்போ பாமக பன்னீர்செல்வம் எல்லாம் சேர்த்துமா போச்சு. ப்ளீஸ்மா. ராமநாதபுரத்துல ஏது பாமக ஓட்டு எனக்கு தெரியாது. இதில் இருக்கு பாமக. இல்லை அது அவங்க பாமக காரனை சொன்னார்னா நான் ஒத்துக்குவேன், எங்களுக்கு ஓட்டு கிடையாதுன்ட்டு. பாமக ஓட்டுகளும் சேர்த்து தான் இன்னைக்கு வரைக்கும் 2வது இடம் அம்மா அதிமுக வாங்கியிருக்கு. யாருக்கும் எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை இவ்வளவுக்கு பிறகு. சரி, நான் இவர் சொன்னது, திரு வைத்திலிங்கம் சொன்னது எந்த வித அர்த்தமும் எப்படி நான் என்னென்ன யோசிச்சு பார்த்தேன், எதுலையும் வரல. ஒரு 15 மாசம் பாக்கி இருக்குன்னு. அடுத்த எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அதனால அது வந்து அவர் அதை வரைக்கும் ஓட்டிக்கிறார் போல் இருக்கு. ஓட்டிக்குமா ஒரு லாங் அட்ஜஸ்ட்மெண்ட் நாங்கள் வக்கீல் செய்யறது தான். லாங் அட்ஜஸ்ட்மெண்ட் வாங்க சத்தியமா எனக்கு தெரிஞ்சு யாரும் இது வரைக்கும் வாங்கினதில்லை. அவர் வாங்கியிருக்கிறார், கிடைக்கும். அதை தவிர அவர்கிட்ட எந்த விதமான சரக்கும் இல்லை. அவர் என்னால் கேட்க முடியல, அவர் நிகழ்ச்சிக்கு வரலை. திரு புகழேந்தி வந்திருக்கிறார். 3 மாதத்துக்கு முன்னால் 90% இணைப்பு வேலைகள் முடிந்து விட்டன. சசிகலா சொன்னாங்க. இவரு சொன்னார். இவரு சொன்னாரு நல்ல நாளுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நல்ல நாள் கிடைக்கலையோ நம்ம சார். நானும் ஒவ்வொரு நாளாக தான் பார்த்தேன், பிள்ளையார் சேர்த்தி வரைக்கும் பார்த்தேன். அதை ஒவ்வொரு ஊராக போகிறோம், ஒவ்வொரு ஊரிலும் குறைந்தது 100 பேரை சந்தித்து 1 மாதத்தில் முடித்து விடுவோம். அன்புக்குரிய சகோதரர் புகழேந்தி இப்போ பேசிட்டு இருந்தார். அவர் தான் எத்தனை ஊருக்கு போனார். நான் ஒரு காரியம் செய்யணும்னு சொன்னக்குள்ள நான் என்ன முயற்சி எடுத்தேன்? நான் இவர்கிட்ட வர்றேன். நாம் அவரை அவாய்ட் பண்ணல ஒன்றும். இவரை நம்ம ஒருத்தராடுக்காரர சகோதரர் சொன்னார், இவர் எத்தனை ஊருக்கு, எல்லா ஊருக்கும் போக போகிறோம், 1 மாதத்தில் கம்ப்ளீட்டாக. எத்தனை ஊருக்கு போனார், எத்தனை ஊரில் எத்தனை பேரை பார்த்தார்? முதல்ல இவருக்கு ஒரு எக்ஸ்பிளேஷன். இவர் இருக்கிறதுனால, இவர் வரலன்னா நான் அதை ஆரம்பிக்க மாட்டேன். இது ஒன்றும் பர்சனல் அட்டாக் இல்லை. தயவுசெய்து அதுதான் முக்கியம். அதை சொல்லுங்க. ஒன்று இங்கே பாருங்க, இது யாருடைய அரசியல்ல இது சுயநலம்ங்கிறது என்ன?
காமராஜை பற்றியே இந்த கருத்து சொல்லப்பட்டுச்சு. ஏன் இவ்வளவு தோற்று போயிட்டாரு, ஏன் இந்திரா மேடம், எனக்கு ஒரு 50 வருஷம் அரசியல் தெரியும் மேடம், முந்தா நாள் முளைச்ச காலால் இல்லைனா காமராஜரை பற்றி இந்த கருத்து சொல்லப்பட்டது. இவ்வளவு தோற்று போயிட்டாரு, ஏன் வரக்கூடாது, இந்திரா காந்திக்கு வந்து காங்கிரஸுக்கு வந்துடக்கூடாது. அதனால் ஒருவருடைய தோல்வியை வச்சு அவன் கட்சி மாறணும், கொள்கையை மாற்றிக்கணும்னு சொன்னால் அவன் கொள்கை இல்லாதவன், அவ்வளவுதான். இங்கே பொதுக்குழுவை கூட்டி எல்லா முடிவும் எடுத்திருக்கிறாரு திரு இபிஎஸ். யாரும் அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் பொய்யானவர்கள்னு இன்னைக்கு வரைக்கும் ஒரு நபர் கூட அவர் பொய்யா அவர் கிடையாதுங்க, ஒரு தப்பான ஆளை கொண்டு வச்சு ஓட்டுவான் சொல்ல. அது வரைக்கும் எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க. பட் தோல்விக்கு பிறகு யோசிக்கிறாங்க அப்படின்றதுதான் இப்போ பல்ல சொல்ற பார்வை. மேடம் அதுதான் மேடம் சொல்றேன். இப்போ என்னதான் நீங்க கொள்கை பேசினாலும் பிராக்டிகல் பாலிடிக்ஸ்ல வெற்றி அவசியமா இருக்கு. ஓபிஎஸ் சேர்த்துக்கிட்டா வேற யாரையும் சேர்த்துக்கிட்டா ஜெயிக்கலாமான்னு ஒரு ஐடியா. கலைஞர் எத்தனை வருஷம் எத்தனை தோல்வி மேடம் அடைஞ்சாரு உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரியும், நான் கூட இருந்தவன், அதனால தெரியும். 1ல 2ல இல்லை, தொடர்ந்து அவர் எம்ஜிஆர் இறக்காம இருந்திருந்தா, எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் எம்ஜிஆர் இறந்து போகாமல் இருந்திருந்தால், அதனால அப்ப கலைஞர் வந்து ஏன் ஒரு இவ்வளவு சுயநலமா நடந்துக்கிட்டாரு, அதான் அர்த்தம். இது இன்னைக்கு பேசுற பேச்செல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இல்ல அன்னைக்கு திமுக 2ஆ பிளந்து இதுவாகல, 2ஆ பிரிஞ்சுதாங்க அதிமுக வந்துச்சு. அது சரி சார், அது 70sல. நான் கேக்குறது நீங்க வந்து எம்ஜிஆர் பீரியட் அந்த இது கேக்குறீங்க. அப்போ 2 கட்சியா இருக்கு, திமுகல யாரையாவது சேர்த்துக்கிட்டா ஜெயிச்சிடலான்ற இந்த மாதிரி ஒரு ப்ரொபோசலே வரல. நோ, மன்னிச்சுக்குங்க, மிகப்பெரிய அளவில் உட்கார்ந்து பேசப்பட்டது இந்த ஜெனரேஷனுக்கு தெரியல, அவ்வளவுதான். திமுக அதிமுக இணைப்பு சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. அது ஒத்து கடைசி நேரத்துல தானே எம்ஜிஆர் விலகினாரு. இல்ல எம்ஜிஆர் தான் விலகினாரு. திமுக ஒரே அணியா தான் இருந்தது அப்போ அந்த காலகட்டத்தில். திமுக ஏன்னா பிளவு வந்து ப்ளீஸ் 72 ஒரு பிளவு வருது, 92 ஒரு பிளவு, அப்புறம் என் வைகோ ஒரு பிளவு. சோ இல்லங்க, அதனால வந்து எம்ஜிஆர் நவீன் பட்நாயக் அப்பா பட்னாக்கு உட்கார்ந்து பேசினாரு, எனக்கு நேரடியாக தெரியும். ஆமா, நாங்க திமுக தான் இருக்கிறோம். இப்ப அவரு கலைஞர் சொல்லிட்டாரு, நான் கட்சிக்கு தலைவராக இருந்துக்கிறேன், நீங்க சிஎம்மா இருந்துக்குங்க, பயந்துட்டார் எம்ஜிஆர். கலைஞர் ஒரு வார்த்தை மாற மாட்டார் இருந்தார். 1000 தப்பு நீ கலைஞர் மேலே சொல்லலாம், ஆனால் நான் கட்சி தலைவராக இருக்கிறேங்க, நீங்கள் சிஎம்மா இருந்துங்க மாட்டேன்ட்டார். ஆகா, ஏதோ மர்மம் இருக்குது. அதனால் தோல்வியை கண்டு ஒதுங்குவது என்பது இல்லை, வெட்கப்பட வேண்டும், கொள்கைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது மன்னித்து விடுங்கள். இந்திய அரசியலிலும் இல்லை, காமராஜுக்கு நான் சொல்லிவிட்டேன், இந்த அடுத்த கலைஞருக்கு சொல்லிவிட்டேன், எந்த காலத்திலும் அது தவறு. சரி, இப்போ அதிமுகவை பொறுத்தவரை தனியாக நின்றால் மீண்டும் தோற்பார்கள். எனக்கு அதெல்லாம் ஒன்றும் அவர் அந்த கட்சியில் இல்லைங்க, அந்த கட்சியும் இல்லை, அந்த கட்சியோட ஓரமாக நின்று கும்பிட்றவனும் கிடையாதுண்ணா இல்லை. அதனால் தனியாக நின்றால் மிக நிச்சயமாக தோற்பார்கள். அது மட்டும் இல்லை, நான் முந்தியும் சொன்ன 4 நாளைக்கு முதல்ல இங்கே நீங்கள் இல்லை, சகோதரர் அடி இருந்தார். இந்த பாராளுமன்ற தேர்தல் தமிழக அரசியலுக்கும் ஏனையோருக்கும் ஒரு பெரிய பாடத்தை கற்பித்திருக்கிறது. 2 அணிகளுக்கு மேல் நின்றால் எல்லா அணிகளுக்கும் அரசியல் ஆபத்தை விளைவிக்கும். எனவே இப்பையும் ஒரு திராவிடியன் பார்ட்டி ப்ளஸ் ஒரு நேஷனல் பார்ட்டி, நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பலை, அவங்கவுங்க கற்பனை பண்ணிக்கட்டும், அதுதான் முடியும். அது கூட 2 சின்ன கட்சிகள், அந்த கட்சி இந்த கட்சி, இதெல்லாம் இப்படி ஆச்சுன்னு சொன்னால் விஜய் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர் டிஎம்கேயோட சேர முடியாது. ஆளுங்கட்சியில் இந்த அசம்பிளி எலெக்ஷன் அவங்க என்னென்ன தப்பு பண்ணாங்கன்னு ஒரு நான் சொல்கிறது லாஜிக் தான், புரிஞ்சுக்கிட்டேன். பண்ணுனா அவர் வந்து அதிமுகவை தவிர திராவிடியன் பார்ட்டி இது கூட சேர முடியாது. இன்னொரு திராவிடியன் மேஜரோட இப்போ விஜய் அதிமுக சேர வாய்ப்பு இருக்குன்றீங்க. அங்கே சேர வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறேன், நீங்கள் கேட்குற கரெக்ட் தான். அப்போ அதுதான் எக்ஸாக்ட்லி, திமுகவோடு சேர 1/2% வாய்ப்பு இல்லை. அதை நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா அவர் இங்கே சேருவார். இப்போ நான் தேசிச்சு மூடி மழைச்சு வித்த காமிக்கிறத பழம் கிடையாது. விஜய் சேர்றதுக்கும் ஓபிஎஸ் சேர்த்துக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? இது பாட்டுக்கு இது இருக்கட்டும், அது பாட்டுக்கு அது இருக்கட்டும். ஒரு நிமிஷம், ஓபிஎஸ் சேர்க்கறதுல பெரிய அளவுக்கு பலன் ஓட்டு கிட்ட அவங்க கிட்ட ஒன்றும் கிடையாது. இது ஓபிஎஸ் சொல்லியிருந்தா கூட இந்த 3 மாதத்தில் சேருவேன் 4 மாதத்தில் சேருவேன்னு சொல்லியிருந்தா அது ஒரு நம்ம அதுக்கு ஒரு இல்லை. அவங்க என்ன பண்ணாங்க, 2 இடத்துக்கு போனாங்க. அவங்க திருமதி சசிகலா தென்காசியோட நிறுத்திட்டாங்க. அப்புறம் அடுத்த இதே அவங்க போகலை, இல்லை 2 இடத்துக்கு தான் போனாங்க அவங்க. நான் ஒன்றும் தப்பாக சொல்லலை.
பார்த்தாங்க, கை கால் செலவாகுது, பெரிய அவங்க எதிர்பார்த்த ஆரம் இல்லை. அவங்க கூட இருந்த ஒரு அன்பு சகோதரியும் அவங்க ஏடிஎம்கே போகிறதா எல்லாம் ஓடிக்கிட்டு தெரிய இன்னும் சேரலை. இந்த சூழ்நிலையில் இப்போ பிஜேபி என்ன நினைக்குதுன்னால், இவர்களை வச்சு பார்த்துட்டோம், யார் பன்னீர்செல்வம் இவர்களெல்லாம் வச்சு ஒரு ரவுண்டு பார்த்துட்டோம், பலன் அளிக்கவில்லை. இபிஎஸ் தான் நமக்கு சேஃபு, இபிஎஸ் வரணும். அதுக்குத்தான் ஒரு 3 மாத காலம் படிக்க, இனிமே படிக்க என்ன செய்ய போறாரு? அவர் இஷ்டங்க, அது அவர் படிக்கணும்னு நினைக்கிறாரு, அவர் படிக்கிறார். அரசியல் கடமை முக்கியமா, ஒரு தலைவருங்கிற பொறுப்பை, அதுதான் நான் படிக்க வேணாம்னு சொல்லணுங்க. 98 வயசுல கூட ஒருத்தர் கரெக்ட் தப்பு அதே சொல்லலைங்க. இங்கு கடமைகள் காத்திருக்கிற போது அவங்க ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சு சொல்றாரு ராஜா. சோ எடப்பாடியை வந்து கன்வின்ஸ் பண்றதுக்கு தான் இந்த கேப், ஒரு கேப்பு. அவர் என்ன சொல்றாரு, என்ன பேசுறாரு, இவங்களும் இல்ல திரு பிரியனும் நீங்க சொல்றதா சொல்றாரு. அவர் சொல்ற இந்த டீலுக்குள்ள ஓபிஎஸ் இணைக்கிறதும் சேர்ந்து இருக்கு அப்படிங்கிறார். நீங்க ஓபிஎஸ் இணைக்கிறதுனால என்ன ஓட்டு கிடைக்கும் அது நீங்க யோசிங்க சார். பிஜேபியோட யோசனை அப்படிங்கிறாரு. இல்லை, பிஜேபி வந்து இப்ப தெளிவாயிடுச்சு. இவங்கள கைவிட்டுருவாங்களா? பலன் இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டு, பலன் இங்க பாருங்க, பார்த்தாச்சு என்ன பலன் இருக்கு என்ன பலன் இல்லைன்னு பார்த்துட்டாங்க. பலன் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் இப்ப அவங்க இபிஎஸ் வேணுங்கிற எண்ணம் வருது. அது ஒண்ணு இந்த சொல்ற 25 மாசத்துல வருதுல, 27 மாவட்டங்கள்ல உள்ளாட்சி தேர்தல் கிட்டத்தட்ட கொண்டாட போறாங்க. அதுல தான் டிசைட் ஆகும் யாரு கூட போறதுங்கிறத. அதுல ஒன்று டிசைட் ஆயிடுச்சுன்னா அது ஜனவரி, மேக்ஸிமம் பிப்ரவரி தாண்டாது. நீங்க 25 டிசம்பர்ல அர்த்தம் இல்லை. ஓகே, கேட்போம். டாக்டர் சுமந்த் அவர்கிட்ட கொண்டு போய் நினைக்கிறது, இதுல ஒரு பிஜேபியோட ரோல் பற்றி மீண்டும் மீண்டும் பேசப்படுது. அவங்க வந்து அவங்க வெளியில இருந்து அழுத்தம் கொடுக்குறாங்க, ஆர்கெஸ்ட்ரேட் பண்றாங்க. இன்னமும் அந்த மாதிரியான ஒரு அட்டெம்ப்ட் எல்லாம் செய்வாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல அசோகா, ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 பாயிண்ட். எஸ் சார். அதிமுகவுக்கு 2026 ஒரு வலுவான கூட்டணி தேவை. அது வந்து இஸ் நாட் இன் டிஸ்பியூட். தனியாலாம் போய் போட்டியிட்டு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, அது எல்லோரும் ஏற்றுக்கொள்றோம். அப்போ கூட்டணி என்று வந்தால் யாரோட கூட்டணி வைத்துக் கொண்டால் மற்ற கட்சிகள் அந்த பக்கம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றால், திரு தமிழ்மணி சொன்னது போல் ஒரு தேசிய கட்சி, அது பாஜகவோ காங்கிரஸோ போன்ற ஒரு கட்சியோட ஒரு கூட்டணி வைத்துக் கொண்டால் மற்ற கட்சிகள் எல்லாம் அந்த கூட்டணியை நோக்கி சிறிய கட்சிகள் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ என் கையில ஒரு 4 கார்ட்ஸ் இருக்கு, உங்க கையில ஒரு 8 கார்டு இருக்குன்னா நம்ம ஒரு கேம் விளையாடலாம். என் கையில கார்டே இல்லாம உங்க கையில எல்லா கார்டும் வச்சுக்கிட்டு என்ன கேம் விளையாட முடியும்? சோ என்ன பிரச்சனை என்றால், இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், ஒரு உதாரணத்துக்கு திரு ஓபிஎஸ் தன் சீட்டை ஜெயிச்சிருந்தார், ஆர் அந்த கட்சியை ஒரு வலுவான ஒரு கணிசமான எண்ணிக்கையில திரு டிடிவி தினகரன் ஜெயிச்சிருந்தார் ஒரு உதாரணத்துக்கு. அந்த மாதிரி ஆயிருந்தா ஒரு பார்கெனிங்க்கு ஏதாவது உங்க கையில இருந்திருக்கும். இப்போ நீங்க பேரம் பேசுவதற்கு என்ன இருக்கிறது கையில? 2வது, திரு எடப்பாடியுடைய எய்ம், போக்கஸ் எங்க இருக்கணும்? எந்தெந்த கட்சிகளை நம்ம கூட்டணிக்குள்ள கொண்டு வந்து ஒரு வலுவான கூட்டணியை அமைக்கலாம் என்பதுதான் முக்கியமே தவிர, இந்த ஒருங்கிணைப்பு முயற்சிகள் அப்படிங்கிறது இஸ் எ லோவர் பிரையாரிட்டி. அது இருந்தால் ஓகே, வரலைனாலும் ஓகே. இப்போ ஒரு சில மாதங்களுக்கு முன்பு இந்த தேர்தல் முடிந்து தோல்வி எல்லாம் அடைந்த பிறகு ஒரு பேச்சு வந்தது, இந்த மாதிரி இணைக்கிறதுக்கான முயற்சிகள். அப்ப நானும் சொன்னேன், ஆமா இணைக்கிறதுல தப்பு கிடையாது, அதற்கு முயற்சி அவர் எடுத்துக்கொள்ளலாம், திரு எடப்பாடியும் ஒரு ஸ்டெப் இறங்கி வந்து ஒரு காம்ப்ரமைஸுக்கு வரலாம் அப்படின்னு. ஆனால் போக 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 நாம் பார்க்கும்போது இந்த திரு ஓபிஎஸ் அவர்கள் தலைமையிலான அணியோ திருமதி சசிகலா அவர்களுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டவர்களோ ஒரு வாக்கு வங்கி இல்லை. வாக்கு வங்கி இல்லாத போது எதற்காக தனக்கு இன்னொரு அடிஷனல் தலைவலியை ஒரு தலைவர் ஏற்றுக்கொண்டார்? நாளைக்கு வந்து ஒரு தியரி என்ன சொல்றாங்கன்னா, அதிமுக ஒன்னா இருக்குங்கிற ஒரு பெர்செப்ஷன் கொடுத்தா கூட்டணி கட்சிகளும் இன்னும் நம்பிக்கையோட வருவாங்க, நிறைய பேர் வரதுக்கு இல்லையா? அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் திரு எடப்பாடி வெற்றிகரமாக செய்திருக்கிறார். தொடர்ந்து ஒரு 1.5-2 ஆண்டு காலமாக இதோ பிளவுபட்டுடும், இதோ பாதி பேர் போயிட்டாங்க, இதோ மூத்த தலைவர் ஓடிட்டாங்க
அப்படின்னு தொடர்ந்து வந்த பேச்சுக்கள் எல்லாரும் வந்து தவறாகி ஆக்கிவிட்டு இன்று அதிமுக ஓராண்டு 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி ஒற்றுமையாக இருந்ததோ அதே மாதிரி இருக்கிறது. பலவீனமா இருக்கிறது, அது மாற்றுக்கருத்தில் வாக்கு வங்கி குறைந்திருக்கிறது, அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது. ஆனால் கட்சி தலைவர்கள் இந்த கட்சியை விட்டுட்டு போயிருவாங்க, அபேண்டன் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது நடக்கவில்லை. ஒரு தலைவர் கூட ஒரு பேர் சொல்லக்கூடிய ஒரு தலைவர் கூட விட்டுட்டு போற கட்சியை. சோ இதன் காரணமாக திரு எடப்பாடியோட ஒரு வெளியே ஒரு கட்சி பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய ஒரு கட்சியாக இருந்தால் ஓபிஎஸ் இருந்தாதான் அதிமுக பலமாகும் என்று கூறுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. முக்கியமாக பிஜேபி சொல்லுமே அப்படி அப்படின்னு கேக்குறாங்க. பிஜேபி அப்படி சொல்லலாம்ல? இல்ல, நீங்க அதிமுக இன்றைய சூழலில் பாஜகவினுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. ஒரு காலகட்டத்தில் இருந்தது, அது உண்மை. ஆனால் இன்று பாஜக இஸ் நாட் காலிங் த ஷாட்ஸ் அதிமுகவை பொறுத்த வரைக்கும். தேர்தல் முடிந்த பிறகே, பாராளுமன்ற தேர்தல் முடிந்த நாள் முதல் அந்த ஹோல்டு பாஜக அதிமுக மீது, பாஜக நான் சொல்றது லோக்கல் பாஜக இல்ல, டெல்லி பாஜக, அவர்களுக்கு அதிமுக தலைமை மீது இருந்த அந்த இருக்குப்புடி அப்படிங்கிறது வீக்கன் ஆயிருக்கு. அதுக்காக வந்து ஜீரோ இன்ஃப்ளூயன்ஸ் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் முன்புக்கும் இப்போக்கும் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஆல் ஆப்ஷன்ஸ் ஆர் ஓபன். 2026 பொறுத்த வரைக்கும் திமுகவோட கூட்டணி கிடையாது. ஆனால் மற்ற எந்த கட்சியும் வந்து அதிமுகவுக்கு ஒரு கூட்டணியே இருக்கக்கூடிய வாய்ப்பு 100% கிடையாதுன்னு சொல்ற மாதிரி வேற எந்த கட்சியும் கிடையாது. சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்போ சமீபத்துல விடுதலை சிறுத்தைகள் வந்து அந்த மது ஒழிப்பு மாநாட்டுக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க. அது வந்து உடனே வந்து கூட்டணி ஆகுமானா இல்ல. பட் ஒரு சிக்னல் அவங்க என்ன பாக்குறாங்க, அவங்க நம்ம டோட்டலா டிஎம்கேவோட தான் டிபெண்டா இருக்கோங்கிற மாதிரி அந்த இம்ப்ரெஷன் வேண்டாம், எதுக்கு இங்கேயும் ஒண்ணு போட்டு வைப்போம் அப்படிங்கிறதுக்காக அவங்க பண்றாங்க. அவங்களும் வந்து வேற காரணத்துக்காக உடனே வந்து கூட்டணி முடிச்சிட்டு இங்க வர போறாங்கன்னு அர்த்தம் இல்லை. ஆனால் மிக முக்கியமாக அதிமுகவுக்கு எல்லா ஆப்ஷன்ஸும் ஓபன். அந்த ஆப்ஷன்ஸ் திரு எடப்பாடி அவர்கள் எப்படி பயன்படுத்திக்க, இப்ப நீங்க திமுகவுடன் இருக்கக்கூடிய கட்சிகள் இன்று 2026 வரை இதே மாதிரிதான் இருக்கும் என்று 100% உத்தரவாதம் இல்லை. Too early. இருக்கலாம். இவ்வளவு நாள் ஒரு சாலிட் கூட்டணியாக இருந்திருக்கிறார். ஆனால் அதே நிலைமை தொடரும். நாளைக்கு ஒண்ணே ஒண்ணு கட்சி இணைக்கிறது இல்ல, கூட்டணி இணைக்கிறது. ஒரு பாயிண்ட் அசோகா, மிக முக்கியமா கூட்டணி தான் ஒரே போக்கஸ். ரெண்டாவது, இந்த கூட்டணியில் திமுக கொடுக்க முடியாதோ ஒரு விஷயமோ இல்லை கொடுக்க விரும்பாத விஷயம் அதிமுகவால் கொடுக்க முடியும் ஒரு கூட்டணி கட்சிக்கு. அதில் ஆட்சியில் பங்கு திமுக கொடுக்க மாட்டாங்க. இது வரைக்கும் அதிமுக சொல்லல. அது வந்து நோ they at one stage ஃப்ரண்ட்ல வந்து இன்னைக்கே போயிட்டு நாங்க ஆட்சியில பங்கு கொடுக்கறோம்னா மற்ற கட்சிகள் எல்லாம் வந்து தலையில ஏறிடுவாங்க. அந்த மாதிரி இப்ப சொல்ல முடியாது. ஈவன் அந்த நெகோசியேஷன், ஃபைனல் நெகோசியேஷன் வர்ற காலகட்டத்தில், அதாவது தேர்தலுக்கு ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பு அந்த கேரட் வைக்கும் போது அதை ஏற்று எவ்வளவு கட்சிகள் வருவார்கள், அதற்கு ஆசைப்பட்டு எவ்வளவு கட்சிகள் வருவார்கள் என்று பார்க்கணும். திரு பிரியன், இந்த கூட்டணியில கான்சென்ட்ரேட் பண்றது அப்படிங்கிறது ஒரு வைசர் டெசிஷனா இருக்காதா? இந்த இணைப்பு அது இதே பேஸ்ட் இல்லாம கூட்டணி கான்சென்ட்ரேட் பண்றதானே அடுத்த கரெக்டான மூவ். இல்ல, அது கரெக்டான மூவ் தான், அதுல நான் தப்பு சொல்ல. அதுக்கு தான் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்றது என்னோட அபிப்பிராயம். அதுல வந்து ஒரு சைட் லைன்ஸ்ல இந்த விஷயமும் போயிட்டு இருக்குன்றது நான் சொல்ல வரேன். ஆக்சுவலாக ஏன் இதை முக்கியமாக நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன்னா, இப்போது சுமன் சார் சொன்ன மாதிரி வந்து இரும்புக்கரம் இல்லை, பாஜக வந்து இரும்புக்கரத்தோட அதிமுகவை பார்க்கலன்னா, இரும்புக்கரத்தோட பார்க்கல, பட் கரும்புக்கரத்தோட பார்க்குறாங்க. ஒரு கரும்பு கரத்தோட பார்க்குறாங்க, இரும்பு கரத்தோட பார்க்கல, ஃப்ரெண்ட்லியாக பார்க்குறாங்கன்னு சொல்ல வரேன் நான். ஏன் ஃப்ரெண்ட்லியாக பார்க்குறேன்னா, அவங்களுக்கும் கிரவுண்ட் லெவல் பாலிடிக்ஸ் தெரியுது. ஆக்சுவலாக எல்லாருக்கும் தெரியுது இது அரிச்சுவடியான ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இந்த வெற்றி தான் வந்து உங்களோட எதிர்காலத்தை தீர்மானிக்குது. ஆக்சுவலாக வெற்றி, கருணாநிதியை நீங்கள் கோட் பண்ணலாம். கருணாநிதி வந்து 77 தோத்தாரு, 80 பார்லிமெண்ட்டில் வின் பண்ணுறாரு, அப்புறம் 86 வந்து உள்ளாட்சி தேர்தலில் வின் பண்ணுறாரு, 89 மீண்டும் ஆட்சிக்கு வந்துடுறாரு. ஸோ அவர் கட்சியை வந்து ஒரு காம்பேக்டாக வச்சுட்டு இருக்காரு. அப்புறம் 93 தான் வைகோ பிளவு வருது.
அது ஒன்றா தான் இருக்குது. அதனால் இப்போ தொண்டர்களை வந்து உற்சாகப்படுத்தி வைக்க முடியுது அவரால். பட் இங்கே வந்து அப்படி இல்லை. உங்களுக்கு வந்து 19லேருந்து நீங்கள் தோல்வியை பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் 26 வந்து உங்களுக்கு வாட்டர்லூவாக இருக்குது, டூ ஆர் டை பேட்டிலாக இருக்குது. அந்த இடத்துல நீங்கள் தோத்தீங்கன்னா வந்து அதிமுகவுடைய பின்னடைவு ரொம்ப மோசமாக இருக்கும். அப்போ சவுத்தில் வந்து இல்ல பட் ஓபிஎஸ் இருந்தாதான் கூட்டணி வைப்பேன், தினகரன் இருந்தாதான் சசிகலா இருந்தாதான் கூட்டணி வைப்பேன் யார் இன்னைக்கு கண்டுபிடிக்கிறாங்க இல்லையே அப்படின்றாங்க. என்ன சொல்ல வரேன்னா ஓபிஎஸ்ஓ சசிகலா கூட விட்டுருக்கேன் நான் வந்து அவங்க எலெக்ஷனில் நிற்க முடியாது அந்த விஷயங்கள்லாம் இருக்கு. ஓபிஎஸ்ஓ தினகரனோ அவங்க அதிமுக சைடில் இல்லை வச்சுக்கோங்களேன். அதோட இல்லாததோட விளைவை தான் நீங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பார்த்தீங்க. ஒரு 31 ஓட்டு மட்டுமே உங்களுக்கு போலங்க. ஒரு 1.25 கோடி ஓட்டு இருக்கிற சவுத்ல நீங்க சொல்ற 13 லட்சம் ஓட்டு தான். இல்ல இப்போ மற்றவர்கள் சொல்ற தியரி என்னன்னா நீங்க சொல்றதெல்லாம் மீறி திரு தமிழ்மணி சொல்றாரு ஏன் விஜய் வர மாட்டாரான்னு, திரு சுமந்த் சொல்றாரு பாருங்க திருமாவளவன் மாநாடுக்கு கூப்பிடுறாருன்னு. இதெல்லாம் மீறி தானே இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு அதிமுகக்கு. விஜய் வராரா இல்லையான்றதை பொறுத்து தான் பார்க்கணும். அதிமுகவோட அவர் சேர வேண்டிய ஆப்ஷன்ஸ் அதிகம் இருக்கு அப்படிங்கிறாங்க. அதிமுகவோட ஒரு போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஒரு ஃப்ரெஷ்ஷா வராரு, அவர் வந்து ஒரு பீட் அண்ட் ட்ராக்ல போக வேண்டிய அவசியமே கிடையாது மறுபடியும் அவர் ஆக்சுவலா. அதனால அவருக்கு அவர் வந்து ஏற்கனவே வந்து இருக்கிற கட்சிகளோட சேர்ந்தா அந்த முதிரை இவர் மேலேயும் விழும். அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஒரு 10 கட்சியில் இருக்கிற தலைவர்களை சேர்த்தாலே அவருக்கு கெட்ட பேர் ஒரு விஜய்க்கு. அந்த மாதிரி நிலைமை இருக்கும்போது இன்னொரு கட்சியோட கூட்டணி வச்சா அவருடைய சொந்த செல்வாக்கை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இருக்கு இந்த எலெக்ஷன்ஸ்ல. அது இல்லாட்டி ஃபியூச்சர்ல நீங்க பிளான் பண்ண முடியாது. கூட்டணி வைப்பாருன்னு சொல்லல, நானும் யாருமே சொல்லல, அது நம்ம சொல்லவும் முடியாது. பட் அதிமுகவுக்கு இத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு. இப்போ அவங்க ஒரு விஜய் மாதிரி சக்தியை கொண்டு வரதுல கவனம் செலுத்துவாங்களா? தினகரன் நினைக்கிறதா ஓபிஎஸ் நினைக்கிறதா பாப்பாங்க? அதுக்கு விஜய் விட்டுருங்க, விஜய் சேர்க்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. ஒரு அதிமுகவா நீங்க இருந்தா எதுல கவனம் செலுத்துவீங்க? விசிகே வருமா, விஜய் வருவாரா, வேற யாரா வருவாங்களான்னு பாப்பீங்களா? இது சின்ன விஷயம், கட்சி நினைக்கிறது முக்கியமா அப்படின்னு அவங்க கேட்கல. இல்ல அசோகா, வயபிளான ஒரு கூட்டணி கட்டமைக்கணும்ன்றது ஒரு பிரியாரிட்டியான முன்னுரிமை கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம். நான் இல்லைன்னு மறுக்கல. ஆனால் அதே சமயம் உங்கள் கட்சி எவ்வளோ பலவீனமாக இருக்குன்ற பாஜக நீங்கள் வந்து அந்த பாஜக அதிமுக பாமக தேமுதிக எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். நம்ம அந்த கூட்டணியில் வந்து பாஜக வந்து தினகரனி ஓபிசி கைவிட்டுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அட்லீஸ்ட் அவுட் வெளியிலேயாவது இருப்பாங்க. இந்த அதிமுகவில் சேராட்டி வெளியிலேயாவது இருப்பாங்க, அந்த கூட்டணிக்குள்ளே இருப்பாங்க. அப்படி இருந்தாலும் அது வந்து சவுத்துல வந்து பலனளிக்கக்கூடிய ஒரு கூட்டணியா அது இருக்கும். அது இல்லாத போல இருக்காது. நீங்க சேரணும்னு கூட அவசியம் கிடையாது. அட்லீஸ்ட் வெளியில கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அந்த கூட்டணிக்குள்ள அவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை நோக்கி கூட கடைசி நிமிஷத்துல சேர முடியலன்னா இந்த மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, திரு புகழேந்தி கேக்குதா நான் பேசுறது? கேக்குது. சார், நீங்க இணைப்பு முயற்சி 2025 டார்கெட் நிறைய சொல்றீங்க. நீங்கள் என்ன செய்தீர்கள் அப்படின்னு தெரிஞ்சு கொள்ளணும்னு திரு தமிழ்மணி கேட்கிறார். தமிழ்மணி சார் வந்து எனக்கு ஒன்னும் கோவம் இல்லை, அவர் வருத்தப்படாம கேட்கணும். ஒரு நாள் டிபேட்ல என்ன பண்ணார் அசோகா, இதுதான் என்னுடைய கடைசி டிபேட், நாளையில இருந்து கலந்துக்க மாட்டேன்னு சொல்லி இன்னொரு வார்த்தையும் சொன்னார். நான் அதை வந்து சீரியஸா எடுத்துக்கல. அவர்கிட்ட நீ கலந்துக்கணும்னு சொன்னேன். நாங்க வந்து தொகுதிக்கு சில பேர் அனௌன்ஸ் பண்ணி தொண்டர்கள் மத்தியில போய் தான் ஆகணும், சரியா வரமாட்டேன்றாங்க தலைவர்ன்ற முடிவுக்கு வந்து அந்த ப்ராசஸ் பண்ணிட்டு தான் இருக்க, விட்டுட்டு ஓடி இல்ல. அவர் என்ன நேற்று ஒண்ணு சொன்னீங்க அது இப்ப நான் உங்க விஷயத்துக்கு வரேன். நான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல நீங்க ஒருங்கிணைப்பு குழு செயல்படுறீங்க, தொகுதிக்கு போய் பேசுறீங்கன்னா தொண்டர்கள் மத்தியில ஏதாவது ஒரு எழுச்சி கோரிக்கை ஏதாவது ஒண்ணு இருந்திருக்கணும்ல. எத்தனை ஊருக்கு போனீங்க? நீங்க எத்தனை பேரை கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சீங்க? நாளையில இருந்து நாங்க எங்க போறோமோ, நானும் ஜெயசிட்டி பிரபாரனும் கேசி பழனிசாமியும் மணி சார தயவு செஞ்சு கூட கூட்டு போறாங்க. நான் உங்க பிஏ கிடையாது, பப்ளிக்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு பிஏ கிடையாது, உங்க சர்வெண்ட் கிடையாது. உங்க பிள்ளை நான் வர வேண்டியதுக்கு இல்லைங்க. நீங்க சொல்றீங்க, அதனால நான் கேக்குறேன். நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்னு நீங்க இதே டிபேட்ல உட்கார்ந்து அதுக்கு பதில் சொல்லுங்க. ஏன் பதட்டப்படுறீங்க? நீங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீங்க எத்தனை ஊர் சார் இப்ப சொல்லுங்க சார்? நீங்க இந்த ஊருக்கு போனோம், இந்த இவ்வளவு பேர் நீங்க சொன்னதுனால நான் கேட்கல. எல்லா 39 வருவாய் மாவட்டத்திலையும் தொடர்பு வச்சுட்டு இருக்கோம், எல்லா இடத்துக்கும் போயிருக்கோம். தொகுதி வாய்ஸா 2 பேர் 3 பேரை அனௌன்ஸ் பண்ணி இருக்கோம், இந்த லிஸ்ட பிரஸ் கொடுத்திருக்கோம். நீங்க பாக்கலன்னா தந்தியில கேட்டு வாங்கிக்கோங்க, தந்திக்கு அனுப்பிச்சிருக்கோம். ஒவ்வொரு தொகுதிக்கும் இன்சார்ஜ் போட்டிருக்கோம். இனி போகத்தான் போறோம்.
தொண்டர்களை தொடர்ந்து சார் ஒரு ஊர் சந்திக்கிறதுக்கு தான் போறோம். நீங்க ஒரு 10 நாங்க ஊர் சும்மா- பேர் சொல்லுங்க சார். ஒரு நிமிஷம், இந்த ஊருக்கு போனோம்னு ஏய், என்ன ஒரு 10 சேலம் ஊருக்கு போனேன், பேர் சொல்லுங்க கோயம்புத்தூர் சார். போனேன். இந்த ஊருக்கு போனேன்னு சார், சேலம். நீங்க சொந்த வேலையா போனது இல்ல. சார், நீங்க என்ன- 3 பேர் என்ன- குழு. இல்ல என்ன, சார். நீங்க வச்ச வேலையை செய்யறதுக்கு போறோம். முதலாளி மணியங்களை வேலை வைக்கிறதா நாங்க செய்ய போறோம். சார், நாளைக்கு நீங்க கூட மதுரைக்கு சொன்னதுனால போறேன். உங்களை பின்னாடியே வாங்க. கேட்கிறேன். சரி, சார், இருங்க. சார், ஒரு பதில் சொல்லு, பதில் சொல்லு. Calm down, நீங்க அதாவது வந்து ஏதோ தகராறு கொண்டு நான் ரெடி. நான் இல்ல அதுக்கு திரு புகழேந்தி, இல்ல திரு புகழேந்தி நீங்க போனேன்னு சொல்றீங்கல்ல. இல்ல, வருவோம். விஷயத்துக்கு வருவோம். இல்ல. இல்லைங்க, நீங்களே அசோகா, நீங்களே நான் போற இடத்துல பிரஸ் வருது. ஆமா நான் போற சார். இடத்துல இல்ல, நான் உங்கள்ட்ட கேக்குற கேள்வி. இல்ல நான் உங்கள்ட்ட கேக்குற கேள்வி, நீங்க இத்தனை இடத்துக்கு போறோம், சொல்லு, இத்தனை பேரை கேளுங்க. பாக்குறோம் சொல்றீங்கல்ல, அத வர அதுல இருந்து எந்த பயனும் விளைவில்லை இல்ல இது வரைக்கும். அப்ப எங்க ப்ராப்ளம் இருக்கு, எங்க ப்ராப்ளம் இருக்குன்ற கேள்வி. இல்ல நீங்க இப்ப கேட்டது சாலிட் கரெக்டான क्वेश्चन இது. சோ 3 தலைவர்களும் ஒத்து வராத சூழ்நிலையில் தொண்டர்களை சந்திக்கும் பொழுது அந்த எழுச்சி ஏற்படுகிறது. இவங்க யாரும் ஒருத்தரோட ஒருத்தர் பேச மாட்டேன்றாங்கன்னு சொல்லுவதை நாங்கள் காதால் கேட்டதை தான் தந்தையில் பதிவு செய்து நான் பேசிட்டு இருக்கேன். சரி, அது எந்த மாற்று கருத்து இப்ப நீங்க சந்திக்கிற இல்ல. தொண்டர்கள் என்னதான் சொல்றாங்க? இல்ல எல்லாரும் என்னதான் பண்றது? சேர்ந்து வேற வழியே இல்ல. இப்ப உதாரணத்துக்கு நீங்க இவ்வளவு நேரம் பேசுறீங்க, நான் சொன்னேன். இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இப்படி எல்லாம் ஒண்ணு எடுத்தா திருமாவளவன் விசிகே, தோழர் திருமாவளவனுடைய கட்சி, திராவிட முன்னேற்ற கழக தொண்டர் கொள்கை ரீதியான கூட்டணி எந்த காலத்திலையும் சேஞ்ச் ஆக போறது இல்ல. அவங்க இப்படியே இந்த கூட்டணி தொடரும். இங்க என்ன நிலைமை ஏடிஎம்கேல? இல்ல அப்படி உத்தரவாதம் இல்லையேன்றாங்க. இல்ல அதிமுக என்ன சொல்றாங்க, திருமாவளவன் அவர்கள் பாருங்க மது ஒழிப்பு மாநாட்டுக்கு எங்களை கூப்பிடுறாரு, அப்போ எல்லாம் அந்த பக்கம் மனமாற்றம் வரும்னு அவங்க நம்புறாங்க. அது மேனிபுலேட் அப்படி பண்ணா தோழர் திருமாவளவன் ரொம்ப கிளியரா சொல்லியிருக்கார். அரசியல் இல்லை, அரசியலுக்கு அப்பாற்பட்டு இந்த மது சம்பந்தமா நடத்துகின்ற போராட்டத்திற்கு யார் வேண்டுமானாலும் வரலாம். அது கூட்டணி தர்மத்திற்கோ கட்சிக்கோ எந்த பாதிப்பு இல்லை. நீங்க சொல்றீங்க அதிமுக தேமுதிக விட்டா வழி இல்ல, தேமுதிக ஒரு ராஜ்யசபா சீட்டு வேணும், அந்த கமிட்மெண்ட்டுக்காக அவங்க உட்கார்ந்துருக்காங்க. நான் கேட்கிற ஒரு கேள்வி, அப்ப விஜய் பிரபாகரன் வந்து ஜெயிச்சார் தோத்தார்னு 2000 3000 இழுபறியில் இருந்துச்சுல்ல, ஏன் மத்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி இது மாதிரி போட்டி போட்டு ஓட்டு வாங்க முடியல? இங்கதான் இவங்களுக்கு வாக்கு வங்கி இல்ல. இன்னொரு விஷயம், நீங்க வந்து விஜய ட்ரை பண்றாங்கன்னு சொல்லிடாதீங்க. இந்த டிபேட்டை விஜய் கேட்டாருன்னா கட்சி ஆரம்பிக்கிறதே நிறுத்திடுவார். அவரு ரொம்ப மகிழ்ச்சி. கூட தமிழ்நாட்டுக்கு பெரிய நன்மை. நன்றி. நீங்க இல்ல நன்றி டான்ஸ் ஆடுங்க, நன்றி கூத்தாடுங்க, நன்றின்னு சொல்லி ஏங்க விஜய் கட்சி ஆரம்பிக்கிறது நிறுத்திடுவாருன்னு நான் தமிழ்நாட்டுக்கு ஒரு கட்சி குறையும் சொல்றேன். எவ்வளவு எரிச்சல் இருந்தா ஒரு ஆளை பேச விடாம எத்தனை தடவை குறுக்கிடுறீங்க மணி சார்? நீங்க பேசுற பேச்சு யூடியூப்ல இருக்கு. இபிஎஸ் பத்தி என்னெல்லாம் பேசுறீங்க நீங்க? எவ்வளவு உயர்வா, எவ்வளவு மரியாதை, அவர் வயசு கூட நீங்க மரியாதை கொடுக்கல. தயவு செஞ்சு நீங்க பேசுற பேச்ச நீங்க கேளுங்க. உங்களுக்கு தெரியும் ஒரு செகண்ட் கூட மரியாதை குறைவா பேசல. அதே மரியாதை சகோதரன் புகழேந்தி சொல்லி இருக்கிறார். நீங்க என்னவெல்லாம் பேசுறீங்க இபிஎஸ்? நீங்க வந்து நான் இபிஎஸ் தான் பேசுறேன், மணியை பேசுறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீ மணிக்கு வச்சா பழனிசாமி தேவைப்பட்டா நீங்க போங்க, நான் போக வேண்டிய அவசியம் இல்ல. நான் பழனிசாமி கூப்பிட்டாலும் தான் பழனிசாமி சார் போறேன்னு சொன்னீங்களே, அந்த ஊருக்கு போனீங்களா? ஓகே ரைட், நம்ம முடிக்கணும். ஓகே நீங்க கூட வாங்க. ஓகே, இது ரெண்டு பேருக்கு இடையில விவாதமா தொடர முடியாது. சாரி, நம்ம டைம் இல்ல, மற்றவங்க பேசணும். ஓகே, I have to wrap the show sir. திரு புகழேந்தி ஃபைனல் கமெண்ட் கொடுங்க. I have to wrap the show. ஒரே செகண்ட் ப்ளீஸ். நீங்க வந்து விஜய் வந்து அதிமுக வராரு சேர்றாருன்ற டிபேட்ல யாராவது பேசுறான், விஜய் கட்சியை கழிச்சிட்டு போயிடுவார். ஓகே தேங்க்யூ திரு மணிகண்டன். விஜய் வருவாரு, விசிகா வரும்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்க, முதல்ல கட்சியை ஒருங்கிணைங்கன்னு சொல்றாங்க. சுருக்கமா நிறைவா விஜய் வர்றது வந்து கூட்டணிக்கு வருவாரா வள்ளியா எனக்கு தெரியாது. ஆனால் விஜய் வர்றதுனால ஒரு அனுகூலம், அவர் வந்து ஏற்கனவே ஒரு மைனாரிட்டி சமுதாயம் அப்படிங்கிறதுனால
திமுகவுக்கு மொத்தமா போயிட்டு இருக்கிற மைனாரிட்டி ஓட்டுல விஜய் ஒரு பெரிய டென்ட்டை ஏற்படுத்துவார் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வமா. மத்திய பிஜேபி 3 இதுல வந்து பெரிய கோட்டை விட்டு தோத்து போயிட்டாங்க. முதல்ல அவங்க நம்பினது ஓபிஎஸ் எப்படியா தூக்கி நிறுத்தி ஒரு தலைவராக்கி அதிமுக குடைச்சல் கொடுக்கலாம்னு நினைச்சதுல அவங்க பெரிய ஃபெயிலியர் ஆயிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி மீது அவங்க நடத்திய துல்லிய தாக்குதல், பிஜேபி நடத்தின துல்லிய தாக்குதல்ல அதை எதிர்கொண்டு ஜெயிச்சவர் இந்தியாவிலேயே எடப்பாடி பழனிசாமி தான். அதுல பிஜேபி தோத்து போயிட்டாங்க. அண்ணா தனியா 25% வாங்குவீங்கன்னா 10 MP கிடைக்கணும் அப்படின்னு அண்ணாமலை சொன்ன தவறான புள்ளி விவரத்தை நம்பி கோட்டை விட்டுட்டவன் பேசாம அதிமுகவோட கூட்டணி தொடர்ந்துருந்தா நமக்கு இந்த ஷார்ட்ஃபால் இது இருக்காது அப்படிங்கிற விஷயத்த அவங்க திரும்ப ரீதிங்க் பண்ணி தான் ராஜா கையை வச்சா அது ராங்கா போவாதுன்னு ஒரு காதல் கடிதம் அனுப்பிச்சிருக்காங்க. ஆனாமா திரும்ப விட்டு கரிசோறு கிடைக்கிறப்ப திரு எடப்பாடி பழனிசாமி மறுபடியும் தயிர் சோறு சாப்பிட போவாரா எனக்கு தெரியாது. அதே மாதிரி தமிழ்மணி அவர்களுக்கு ஒரு கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறேன். திரு புகழேந்தி அவர்கள் பல முறை சேலத்துக்கு வந்திருக்காரு. சேலத்தில் இருக்கிற அத்தனை பிரபலமான ஹோட்டல்களையும் சாப்பிடுறாரு. ஆனா ஒரு ஃபுட் ரிவ்யூ மேல் போடுங்க, அதுலயாவது லைக் செல்லுவீங்க. தேங்க்யூ திரு சுமந்த். நிறைவான கருத்து எனக்கு ஒரே ஒரு கவலை தான். ஹலோ, ஒரு பாயிண்ட் அசோகா. ஒன்று, இந்த ஓபிஎஸ் அணி இல்லை என்றால் தமிழக ஊடகங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடும். ஏன்னா இந்த டிபேட்டுக்கு ஒரு டாபிக், பெரிய டாபிக் குறைஞ்சிடும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரத்துல ஒரு நாள் ஓபிஎஸ் இபிஎஸ் வச்சு ஒரு 4 வருஷமா போயிட்டு 3 வருஷமா போயிட்டு இருக்கு. இது எனக்கு மிகப்பெரிய கவலை. இதற்காவது ஒரு ஓபிஎஸ் அணி ஒரு இபிஎஸ் அணி என்று இன்னும் கொஞ்ச நாள் தொடர்ந்தா முக்கியமா ஒரே ஒரு பாயிண்ட் தான். இபிஎஸ் ஓட ஒரே போக்கஸ் அடுத்த 1.5 ஆண்டுகளுக்கு கூட்டணி கூட்டணி கூட்டணி, ஃபுல் ஸ்டாப். ஓபிஎஸ் அணியோட ஒரு ரப்போச்மெண்ட் இருந்தால் இருக்கலாம், இல்லைனாலும் அது மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருக்காது. ஒரு வரியதா இருந்தா என்னை பொறுத்தவரை இபிஎஸ் தன்னை ஸ்திரமான பொதுச் செயலாளராக மாற்றிக்கொண்டு விட்டால் என்பதைத்தான் 25 டிசம்பர் வரை இவர் சொல்லுவது காண்பிக்கிறது. ஓகே திரு பிரியா. அது ஒரு கட்சி வந்து ஒன்றுபடணும்னா பல தியாகங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. அது எடப்பாடி பழனிசாமி அது செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஓபிஎஸ் சொல்லிட்டார் எனக்கு அந்த பதவி வேண்டாம்னு சொல்லிட்டாரு. கடந்த காலத்தில் அதிமுக பலவிதமான பிளவுகளை சந்திச்சுலாம் மீண்டு வந்திருக்கு. செல்வாக்கு மிக்க ஜெயலலிதாவே பலர் அகாமடேட் பண்ணியிருக்காங்க. அதை மனசில் வச்சு அதிமுக எதிர்காலத்தை மனசில் வச்சு எடப்பாடி செயல்படணுன்றது என்னோட கருத்து. ஓகே, பார்ப்போம். 2025 டிசம்பர் வரைக்கும் திரு தமிழ்மணி சொன்னது போல ஒரு பெரிய வாய்தா இருக்கு. அந்த வாய்தா பீரியட்ல என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்ப்போம். நிகழ்ச்சியில கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அனைவருக்கும் நன்றி. பார்த்து உங்களுக்கும் நன்றி நேயர்களே. வணக்கம்.